திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. வணக்கம். தெலுங்கு இன மக்களின் ஆலோசனை கூட்டம் மதுரை மதனகோபால்சாமி திருக்கோவில் அருகில் உள்ள வடுகர் என்ற கம்மவார் நாயுடு மகாஜன சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தெலுங்கு சமுதாயம் சார்ந்த அமைப்பு சங்கத்தின் தலைவர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தார். தெலுங்கு ஜன சேவா சேனா அமைப்பின் தலைவர் டாக்டர் கு. சரவணன். 16-11-24 மாலை 3 மணி முதல் 6 மணி வரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டி.கே. ஜோதிராமன் மதுரை முகவை மாவட்ட ரெட்டி நல சங்கம், என். பத்மநாபன் மாநில தலைவர், அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை பழனி, எஸ். செல்லப்பாண்டியன் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆல் நாயுடு நாயக்கர் பேரவை மதுரை, இரா. அன்பழகன் கம்மவார் நாயுடு மகாஜன சங்கம் மற்றும் சத்திரிய ஜனசேவா சாத்தூர், எஸ்.எல். நாராயணன் தெலுங்கு மொழி பேசும் அனைத்து இனத்தவர் கூட்டமைப்பு திருச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு அறக்கட்டளை செயலாளர் எஸ். கிருஷ்ணசாமி, கே. கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். கூட்டத்திற்கு வந்தவர்களை வரவேற்று பேசிய தெலுங்கு ஜன சேவா சேனா தலைவர் டாக்டர் கு. சரவணன் முக்கிய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கும் தெலுங்கு மக்களுக்கும் விடுத்தார். அவை கோவில்பட்டியை தனி மாவட்டமாக அமுல்படுத்த கோரியும், உழவர் பெருந்தலைவர் சி. நாராயணசாமி நாயுடு அவர்கள் முழு உருவ வெண்கல சிலை அமைத்திடவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஜனவரி 3 கட்டபொம்மன் பிறந்தநாள், பிப்ரவரி 1 முன்னாள் முதல்வர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறந்தநாள், பிப்ரவரி 6 விவசாய பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு பிறந்தநாள், பிப்ரவரி 11 மன்னர் திருமலை நாயக்கர் பிறந்தநாள், ஜூன் 10 ராணி மங்கம்மாள் பிறந்தநாள், ஊமைத்துறை விருப்பாச்சி கோபால் நாயக்கர் பிறந்தநாள் விழாக்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும், தெலுங்கு மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே தங்கள் உரிமைகளை பாதுகாத்திட முடியும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்த கூட்டத்திற்கு அரங்கத்தை வழங்கிய தலைவர் ராஜு, செயலாளர் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி மோகன், பொருளாளர் பரசுராமன் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்தார். வணக்கம். பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போய் சொல்லணும், கிராமங்கள் தோறும் சொல்லணும். அதுதான் 100 கிராமங்களில் 3 நாட்கள் இப்பொழுது அந்த கூட்டம் சாயந்தரம் 1 மணி நேரம் மக்களிடையே பேசி எப்படி இருக்கணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். மக்களும் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வருகின்ற ஜனவரி 3 வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதிகமான மக்களை நாம் கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு சொல்லி மக்களுக்கு அந்த உணர்வை கூட்ட வேண்டும். அடுத்து பிப்ரவரி 1 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அதற்கும் நம் மாவட்டத்தோறும் கொண்டாட வேண்டும். தென் மாவட்டங்களில் யாரும் கொண்டாடுவதில்லை. ஆனால் நாம் மதுரையில் அல்லது கோவில்பட்டியில் நாம் நிறைய இருக்கிறோம். அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் அதிக விழாக்கள் அந்த பகுதிகளில் நாம் தேர்வு செய்து அந்த நாட்களில் நாம் ஊர்வலமோ அல்லது பேரணியோ செய்வதற்கு நாம் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். எல்லா இனமும் எல்லா சமுதாயமும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அடுத்து மன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்த நாள் தைப்பூசம் பிப்ரவரி 11 வருகிறது. அது நான் என்னுடைய கருத்து என்னவென்றால், சமூக மைதானத்தை நாம் சாயந்தரம் அது பேரணி அல்லது பொதுக்கூட்டம் பேரணியாக சென்று அங்கே பொதுக்கூட்டம் நடத்தணும். சமூக மைதானத்தை நாம் வாடகையாக எடுத்துக்கொண்டு அங்கே நாம் பொதுமக்களை கூட்ட வேண்டும். அதை கூட்டினால் மதுரை மாவட்டத்தில் நம்ம கோரிக்கையை இந்த அரசாங்கம் சரி செய்யும். சும்மா எல்லாரும் வராங்க, 10 பேராக அல்லது 20 போயிட்டுதாங்க. அவர்களெல்லாம் நாம் சரி பண்ணி அந்த இது நடத்த வேண்டும். அதுக்கடுத்து நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு கோவில்பட்டியில் டிசம்பர் 21 அவருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 6 அந்த நிகழ்வையும் நாம் சிறப்பாக
நடத்த வேண்டும். அந்த தேர்தல் 26 நாம் சமுதாயம் சார்ந்த மக்களை தேர்வு செய்வதற்கு நாம் அனைவருக்கும் அறிவுறுத்தி நம் சமுதாய சார்ந்த மக்களை ஜெயிக்க வைக்க வேண்டும். தேர்தல் சட்டமன்ற தொகுதியில் நாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாம் பாடுபட வேண்டும். நாம் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான ஆலோசனைகள். இந்த ஆலோசனைக்கு நீங்கள் அருகிலிருந்து ஒரு சிறப்பான ஆலோசனை கூறியதற்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வருகின்ற அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் பழனியில் 15ஆம் தேதி அந்த இடம் ஓரிரு நாட்களில் நாம் வெளியே காட்சிகளை போட்டுள்ளேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடக்கும். நம் சமுதாய சார்ந்த அனைத்து சங்கங்களுக்கும் தகவல் சொல்வோம். வழிகளை நாம் பயன்படுத்திக்கிறோம். அனைவருக்கும் இங்கே கூடி மலிஜா எடுத்தவங்க சொல்றாங்க. மலிஜா, கவரா, கம்மா, கெட்டி, போயர், ரெட்டி இப்படியே சொல்லிட்டு அன்னைக்கு காலத்தில் 1909 நம்முடைய நாயக்கர் பிரிவில் மொத்தம் 7 பிரிவு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 42 பிரிவு நமக்கு தெரிய இருக்கு. இது எப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாகவே நம்ம நாயக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நாயக்கர் யாரு? கொஞ்சம் அப்படி பின்காலத்துக்கு போனீங்க. விஜயநகர பேரரசு 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வருது. விஜயநகர பேரரசு வரும்போது ஒரு சம்பவம் இங்கே ஆண்டுக்கு அவங்களுடைய இது பாண்டிய மன்னர்கள் அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜயநகர பேரரசுக்கு வேண்டுகோள் கொடுத்து விஜயநகர பேரரசுல நாயக்கருக்குள்ள வர்றாங்க. வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க அரசர்களை நியமனம் பண்றாங்க. கவுஹாத்தி, சென்னை, பெங்களூர் 3 இடத்துல, மைசூர் 3 இடத்துல 3 மன்னர்கள். அந்த 3 மன்னர்களுக்கும் அந்த விஜயநகர பேரரசு தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க நாயகர்கள், அதுதான் நாயக்கர்கள். அப்ப நாயக்கர்னாக்க என்னன்னா தலைவர், தலைமை தாங்கக்கூடியவங்க தான் நம்ம நாயக்கர்கள். நாயக்கர்களுக்கு இந்த பட்டம் வந்தது தலைமை தாங்கக்கூடியவர்கள், இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பட்டம் வந்திருக்கு. அத பின்னடைவில் அப்படி வரும்போது நாயக்கர்கள் ஒரு ஜாதி அனுபவிச்சு அந்த நாயக்கர் ஜாதிகள் பல்வேறு பிரிவுகள் எப்படி பிரிகிறாங்கனாக்க அரசாண்டவன் அரசு தலைமை பதவியில் இருந்தவங்க ஒரு ஜாதி, அதுக்கு கீழே அந்த கணக்கு பிள்ளை அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு ஜாதி, அந்த போராட்டம் இந்த மாதிரி போறவங்க ஒரு ஜாதி, கட்டடங்கள் கட்டுறாங்க கட்டட ராஜாக்களுக்கு அவங்க ஒரு ஜாதி. இப்படி ஜாதிகள் பிரிஞ்சது அவங்கவுங்க தொழில் அடிப்படையில் தான் பிரிஞ்சிச்சு. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே நாயக்கர்கள் தான். இந்த பிரிவுகள் நாளடைவில் வந்ததானுடைய நம்ம இது கிடையாது. எல்லாருமே நாயக்கர்கள், நாயுடு எல்லாமே நம்ம எல்லாமே ஒரே ஜாதி. ஆனா நமக்குள்ள பிரிச்சதுனால என்ன போச்சுனாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல 8 கோடி வாக்காளர்கள் இருக்கும். இந்த 8 கோடியில 2.5 கோடியிலிருந்து 3 கோடி பேர் நம்ம 42 பிரிவு சேர்ந்த நாயுடு நாயக்கத்தை சேர்ந்த மட்டும் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் ஆட்சிக்கு வர்றது 32% ஓட்டு வச்சுக்கோம். 1% கூடுதல் வச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வருது. அதே இன்னொரு % கூடுதல் வச்சுன்னா அதிமுக ஆட்சிக்கு வருது. இந்த 1% தான் வித்தியாசம். ஆனா நம்மளுடைய ஓட்டு மட்டும் தமிழ்நாட்டுல 32%. இந்த 32%மும் நம்ம ஒருத்தரை தலைமை தாங்கி நிறுத்தினாக்க நிச்சயமா ஆட்சி படம் இருக்கிறது நம்ம. அன்னைக்கு ஆட்சி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்தம் 72 பாளையங்களா அன்னைக்கு விஜயநகர பேரரசு நம்ம பிரிக்கிறாங்க. அந்த 72 பாளையங்கள்ல 67 பாளையங்களை நாயக்கர்கள் தான் ஆடுறாங்க. நாயக்கர்கள் 5 பாளையங்கள்ல 3 பாளையம் ஒரு கம்யூனிட்டி, 2 பாளையம் இன்னொரு கம்யூனிட்டி, போக 67 பாளையங்களை நம்ம நாயக்கர்கள் தான் ஆடுறோம். வரலாறு படி பார்த்தோம்னா இந்த நாட்டை 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நம்ம ஆடுறோம். அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா மாறுது. அப்புறம் ஜனநாயகம் பண்றாங்க. ஆனால் இந்த நாட்டை ஆண்டவர்களுடைய சதவீதம் 32% இன்னைக்கு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆளுநர்கள் எத்தனை பேர் இருக்கும், ஆளுங்கட்சியில எத்தனை பேர் இருக்கும், எதிர்கட்சியில எத்தனை பேர் இருக்கும், சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கும், பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கும், கொஞ்சம் நம்ம யோசிப்போம். இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய நம்ம ஜாதிகளை தயவு செஞ்சு கவராவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ரெட்டியாரா இருக்கட்டும், மோயமாரா இருக்கட்டும், தொட்டியரா இருக்கட்டும், கம்பளத்தாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம அவங்க பிரிச்சு பார்க்கணும். அவங்க அந்த குலதெய்வம்னு ஒன்று இருக்கு.
குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். குலதெய்வம் யாரு? நம்மளுடைய முன்னோர்கள். நமக்கு எல்லாத்துக்குமே இஷ்ட தெய்வம் இருக்குன்னா முருகனை கும்பிடுவோம், சிவனை கும்பிடுவோம், பெருமாளை கும்பிடுவோம், அது இஷ்ட தெய்வம். ஆனா நம்மளுடைய குலதெய்வங்கிறது யாருனாக்க நம்ம முன்னோர்கள் யார் இறந்தாங்களோ அவங்க தான் நம்முடைய குலதெய்வம். உதாரணத்துக்கு கெட்டம்மாங்கிறது ஜக்கியம்மன், வீரபாண்டிய கெட்டவம்மன் குலதெய்வம் உண்டாரு. அந்த அம்மாவுடைய வரலாறு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அம்மா கெட்டவனுடைய வரலாறு அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவை கெட்டவனும் கும்பிடுறாங்க. அந்த அம்மாவை அப்படியே என்ன பண்றாங்க, கம்பளத்தால் கும்பிடுறாங்க, திருப்பத்தையே கும்பிடுறாங்க. அவங்களுக்கு குலதெய்வமா வச்சுருக்காங்க. உண்மையிலேயே முன்னோர்கள் யார் இறந்தாங்களோ அவங்க தான் நம்ம குலதெய்வமா கொடுத்துருக்கோம். இதை போடுறாங்க. ஆனா இஷ்ட தெய்வம் முருகன், சிவன், பெருமாள், பார்வதி, பரமேஸ்வரன் இதெல்லாம். அதே மாதிரி தான் என்ன சொல்ல வர்றாங்க, நம்மளும் அவங்களுக்கு இஷ்டம் எந்த பிரிவுல இருக்கோமோ அந்த பிரிவுல அவங்க அப்படியே இருந்துருக்கணும். அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயங்கள் இருக்கும், சடங்குகள் இருக்கும், அதெல்லாம் அந்தந்த இஷ்டப்படி அவங்க வந்து அப்படியே செய்யணும். ஆனா பொதுவில் நாயக்கருக்கு ஒரு பிரச்சனை, நாயுடுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை பூரா இப்ப நம்ம எப்படி உள்ள வரும்போது சிற்ப வேண்டிய யாராவது சிற்பம் விட்டுருக்கோம் வந்தோமா, கோயிலுக்குள்ள வந்த மாதிரி எடுத்து கொண்டிருக்கோம். அது மாதிரி நம்ம எல்லாருமே அவங்க முன்பிரிவு எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு நாயக்கர்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுனா அந்த இதை எப்படி வெளியே வச்சு வந்தோமோ அந்த பிரிவை நம்ம வெளியில வச்சுட்டு நாயக்கர் நாயுடு அப்படிங்கும்போது ஒரே துணை எல்லாரும் கீழே வந்திருந்தாங்க. நிச்சயமா நம்ம ஜெயிக்க யாருனாலுமே முடியாது. என் பேர் வந்து கள்ளிக்குடி ஜோதிராமன். தமிழ்நாட்டில் 1942 கள்ளிக்குடி ரெட்டியார் சங்கம் ஆரம்பித்து 18 நல்லா மதுரை முகவை மாவட்ட ரெடிநல சங்கமாக அது அதனுடைய அந்த சங்கத்தில் வந்து தலைவர் செயலாளர் நான் செயற்படுவேன். என் பேர் ஜோதிராமன். நம்ம தெலுங்கு பேசுகின்ற மக்கள் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் பல பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும். ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையே இது வரைக்கும் அது வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணலாம். நம்மளே இது வரைக்கும் எந்த சமுதாய மக்களும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். இப்போ கால சூழ்நிலை என்னன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பூர்த்தி செய்ய, அவங்களுடைய கட்சியை பூர்த்தி செய்ய சமுதாய வாரியாக பிரித்து நம்ம மக்களுக்கு சில அச்சுறுத்தல்கள் வந்து வருது. இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து தெலுங்கு பேசுகின்ற மக்கள் அனைவரும் ஒரு குறையின் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய நோக்கமாக தான் இந்த கூட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி. தெலுங்கு சனதேவா சங்கத்தின் தலைவர் ஜெகநாத நாயுடு அவர்களுக்கு மதுரையில் நடந்த மீட்டிங் மாதிரி நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவாளர்களின் சார்பாக செயலாளர் எஸ் கிருஷ்ணசாமி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல முறையில் ஒத்துழைப்பு எப்பொழுதுமே நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நம்முடைய சமுதாயங்கள் கம்மவர் சமுதாயம் எல்லா சமுதாயம் சேர்ந்து ஒரே இதாக இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். அந்த பிரிவு இந்த பிரிவு என்றால் நம்ம பிரிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது கோரிக்கைகளுக்கு வந்து நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சா தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு துண்டுகளாக நம்ம இருந்தோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எப்படி இருக்கும், நம்ம மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் தெலுங்குன்னா எல்லாரும் ஒன்று. நம்மளோட பிரிவுகள் இருந்தாலும் இதனுடைய ஒரு கோரிக்கைகளுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கடன்படுத்தினா தான் மக்கள் வந்து நம்ம சமுதாயம் முன்னேற முடியும், எதையும் சாதிக்க முடியும். எந்த அரசாங்கமும் நம்மளை ஏற்று பார்க்கும். இது மிக மிக முக்கியம் நான் சொல்கிறது. அதனால் வந்து அறக்கட்டளை ஒரு பக்கம் இருக்கலாம், ஜனசேவா சங்கம் எல்லாம் இருங்க, அதை பற்றி கவலை இல்லை. எல்லாருமே அதை இருந்தாலும் ஒரு கோரிக்கைகளுக்கு வந்து எல்லாருமே ஒன்று போல இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து சாதிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு இன்றைக்கி நம்ம எங்கேயோ போயிருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற நம்ம சரியில்லாமல் தான் நம்ம இன்றைக்கி பின்தங்கிக்கிட்டே இருக்கோம். அதனால் வந்து தயவு செய்து எல்லாருமே அம்மாவா தெலுங்கு அப்படின்னாலே எல்லாரும் ஒன்றா நின்று சாதிப்போம். ஆனால் அந்த இதுக்கு வீரபாண்டிய கட்ட நினைவு அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் எப்பொழுதும் எந்த நிமிஷமும் எங்கேயும் வந்துடுவோம். சரவணன் வந்து எப்போ சொன்னாலும் சரி, நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா கொஞ்சம் அதிகமான இடத்துல அவருக்கு வந்து நாங்கள் என்றைக்குமே ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்.
தெலுங்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த அந்த நோக்கத்தை தான் நாங்கள் வந்து அதே சொல்கிறோம். அந்த நோக்கத்தை தான் நாங்கள் செயல்பட்டு வர்றோம். விநாயகர் பேரவையில் வந்து ஒட்டுமொத்த உட்பிரிவினை ஒன்றா இணைச்சி பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி அதே சொன்ன மாதிரி ரெட்டியார், தெலுங்கு யாதவர், தெலுங்கு செட்டியார் இது போன்ற நம்ம தெலுங்கு மொழி பேசக்கூடிய அனைவரும் ஒரு கொடையின் கீழ் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் ஒரு கொடையின் கீழே வந்து நமது தலைவர்களுடைய மன்னருடைய விழாவாக இருந்தாலும் சரி, ராணி மங்கம்மாளவர்களுடைய விழா, கட்டபொம்மனுடைய விழா, இது போன்ற நமது ரெட்டியார் சமூகத்தினுடைய ஓமந்தூராருடைய விழா, இப்படி பாகுபாடின்றி அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து தலைவர்களுடைய விழாவிலையும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை எடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது நம்ம மட்டுமில்லை, இது ஒரு அடித்தளம். தமிழகம் எங்கும் இப்போ நம்ம போடுறது தான் விலை. எல்லாரும் ஒரு கொடையின் கீழே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்ங்கிறதுல எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வந்து மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஸ்ட்ரென்த்து. இந்த போல நம்மளை தனித்தனி பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டு நம்மளை வச்சுருக்காங்க. நம்ம ஒன்று சேர்ந்தோம்னு சொன்னால் ஆட்சி யார் அமைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியவர் தெலுங்கர்கள் தான். நமது நாயக்கர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த நமது மக்கள் தான் யார் தமிழ்நாட்டில் நம்ம மாநிலத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தகுதி, அவ்வளவு பாப்புலேஷன், ஓட்டு வங்கி எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இதற்கு ஃபார்முலா ஒன்றும் இல்லை. ஒற்றுமையாக ஒருத்தருடைய தலைமையின் கீழே ஒன்று சேர்ந்து நம்ம அந்த காரியத்தில் இறங்கி சரி தலைவர் ஏற்றுக்கிடுவோம் ரைட் அப்படிங்கிறதுல மட்டும் வந்தாச்சுன்னா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிடும். வேறு எதுவுமே கிடைக்கல. சுத்திரமே ஒரு இடத்துல இருக்கிற ஒற்றுமைங்கிற ஒரு சமாச்சாரத்தில் ஒரு கொடையின் கீழே வந்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த 8 கோடி பேர் பாதிக்கு மேலே 4.5 கோடி பேர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து சட்டம் அண்ணன் மாதிரி சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நம்மளுடைய இதுகளை நிரூபிக்க முடியாத ஒரு நிலை. கிட்டத்தட்ட அப்படி பார்த்துருந்தா நம்ம 40-50 வருஷமாக நம்ம சமூக தலைவர் சமுதாய தலைவர்கள்லாம் பாடுபட்டு தெலுங்கு அப்படின்னு பேசுகிறாங்க. 45 வருஷமாக நான் யாரும் குறையாக எடுக்க வேணாம். 45 வருஷமாக போராடிட்டு வர்றாங்க. தவிர வந்தால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் 40-50 பேர் இருக்கணுமே. நம்ம அதில் 40-50 எம்எல்ஏ இருந்திருக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய பெரும்பான்மை சமுதாயம் இருக்கக்கூடிய நம்ம காரணம் இந்த பிரிவுகளை சொல்லி நம்மளை பிரித்து போன காரணம். இதில் என்ன சமாச்சாரம், நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னா யாரும் நிற்க முடியாது. இதில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக தெலுங்கு ரெட்டியார் எல்லாம் ஒரு தாய் மக்கள் தாங்க. எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு தாய் மக்கள் தான் எல்லாம். அதை மனசில் கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம். எல்லா விழாக்களையும் எடுப்போம். அனைத்து நாயக்கர் பேரவை உங்கள் அனைவருடன் எப்பொழுதும் அண்ணன் பத்மநாபன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். இந்த சொன்னாங்க போட்டோம்னா உடனே அண்ணன் பள்ளியிலிருந்து வந்துட்டார். இது எப்பவும் வருவோம். நீங்கள் வாங்க, எல்லாரும் ஒன்று சேருவோம். கைகோர்த்து நமக்கு தெலுங்கின சமுதாயத்தை நம்ம வந்து தலை நிமிர செய்வோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விளையாடுகிறேன். ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அந்தந்த இனத்தவரும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு, அவர்களுக்கு உண்டான உதவியை இந்த தெலுங்கு கூட்டமைப்பு உதவிகரமாக இருக்க வேண்டும். அது அடிப்படையிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள் அந்தந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அவர்களுடைய ஓட்டு வங்கியை ஒருமுகமாக ஒன்றாக ஒரு கொடையீட்டில் கொண்டு வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதி 234 சட்டமன்ற தொகுதியில் நாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஒரு கணக்கை என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சுமார் 125 தொகுதிகளுக்கு மேலாக நாம் நம்மளுடைய சமுதாய ஓட்டுகள் அடிப்படையிலே ஜெயிக்க முடியும் என்ற ஒரு கணக்கை அங்கு ஆராயப்பட்டோம். அதன் அடிப்படையிலே 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் நாம் தனிப்பட்ட முறையிலேயே இங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு கவனத்தில் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் நாம் தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைப்பது என்பது பிறகு இருந்தாலும் நம்மளுடைய ஒட்டுமொத்த தெலுங்கு இன மக்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை அந்தந்த இன மக்கள்கள் அவர்களுடைய உறுப்பினர்களை அவர்களே சேர்த்து நம்ம அந்த சட்டமன்ற தொகுதிக்குள் எவ்வளவு ஓட்டு வங்கி நாம் இருக்கிறோம் என்பதை
நாம் இங்கு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பொழுது அனைத்து சட்டமன்ற மாவட்டங்களிலும் நாங்கள் கடந்த ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக சுற்றுப்பயணம் செய்து பல மாவட்டங்களில் பல சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அனைத்து சமுதாயத்தினரும் தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் அவர்கள் தனித்தனியாக நாம் போராடி தனித்தனியாக கட்சிகள் கூட அமைத்து முயற்சி செய்து தோல்வியை தான் சந்தித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் இந்த தெலுங்கு அனைத்து சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பு என்பது ஒரு வலுவான இயக்கமாக அமையும். அப்பொழுதுதான் நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்பாட்டுக்கும் அனைவருக்கும் நாம் ஆட்சி அதிகாரம் நம்மிடத்தில் இருந்தால்தான் அதை நிறைவு செய்ய முடியும். ஒவ்வொரு தொழிலதிபர்களோ ஏதோ நிதியை கொடுத்து நம்மளுடைய சமுதாய மக்களுடைய கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, விவசாயம் இது போன்ற பல கட்டமைப்பிலே அரசுடைய மானியங்கள் இருந்த போதிலும் அவைகள் முறையாக நம்மிடத்தில் வந்து சேரவில்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாம் நமக்காக மட்டும் இந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதல்ல, இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து சலுகைகளும் முறையாக சரியாக அவர்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் நாம் இந்த தமிழகத்திலே ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது என்றால் விஜயநகரம் சாம்ராஜ்யம் வந்ததன் அடிப்படையிலே தான். இன்றைய தினம் அந்த சாம்ராஜ்யம் இன்று வரவில்லை என்றால் இன்றைய தினம் நமது தென் மாநிலங்கள் அனைத்துமே ஒரு மத மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய இந்து சமுதாயத்தினுடைய நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையையும் குலைத்திருப்பார்கள். இன்றைக்கு நம் வணங்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் நம்மளுடைய விஜயநகரம் சாம்ராஜ்யத்தால் பாதுகாக்கப்பட்டு இன்றைய தினத்திலும் நாம் ஒற்றுமையாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.